அனைவருக்கும் வணக்கம். ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது ஆர்ஆர்பியில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், ஷார்ட்டாக என்டிபிசின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்டிபிசியிலேருந்து கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதாவது டிகிரி முடித்தவங்களுக்காண்டி. இது அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது 12th கேட்டகரி வரைய படித்தவங்களுக்காண்டி. அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க, பிவேர் ஆஃப் டவுட்ஸ் ப்ரோக்கர்ஸ் அண்டு ஜாப் ராக்கெட்ஸ், அவங்ககிட்ட இருந்தெல்லாம் சேஃபாக இருங்க, எக்ஸாம் படித்து எழுதுங்க, அதாவது நேர்மையாக தான் செலக்ட் பண்ணுவோம், யாரையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலும். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் ஆர்ஆர்பி வெப்சைட் வந்து 20ஆம் தேதியிலேருந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 21ஆம் தேதி இந்த மாதம் 9ஆம் மாதத்துலேருந்து அவைலபிளாக இருக்கும். க்ளோசிங் வந்து 20/10/2024 11:59 வரை இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுவரை டைம் எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் ஃபீஸ்க்கு வந்து இன்கேஸ் லாஸ்ட்டு நேரம் அப்ளை பண்ணுறாங்க, ஃபீஸ் இஷ்யூ ஆகுதுனாலும் 21 to 22 கூட அப்ளை பண்ணி முடிச்சு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன போஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெவல் இன் 7th சிபிசினா அவங்க இது சேலரியோட லெவல் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இனிஷியல் பே, அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்கணும், ப்ரெஸ்கிரைப்டு ஏஜ் என்ன, அப்புறம் ஏஜ் அப்ளிகபிள், டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ, கிராண்ட் டோட்டலாக 3445 வேக்கன்ட் இருக்குது. கீழே வந்து அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் டெலிகிராமில் எடுத்துக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் காட்ட மாட்டேங்க அப்படின்னா நம்ம சேனல் பயோவில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நம்ம வாட்ஸ்அப் சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த இதை பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. அண்ட் போஸ்டிங் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மேலே கொடுத்த மாதிரி தான். அண்டர் கிராஜுவேட்னா 12th வரை படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டு, போஸ்டிங் பார்த்தாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th வரை படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டு ஒரு கேஸ்ட் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. யூஆர் இல்லை இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் ஏஜ் அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் ஏர்லியர் தென், இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி ஏரியாவில் இருந்தாலும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. லோவர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் லேட்டர் தென் அப்படின்னு சொல்லி ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் ஆல் கேட்டகரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டு அண்ட் அப்ளிகேஷன் டேட் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஹவு டு அப்ளைன்றதும் கீழே இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டிடேட் சுட் ஹேவ் ரெக்வைர்ஸ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனெக்சர் 1ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோஸ் அவைட்டிங் ரிசல்ட்ஸ் ஃபார் த ஃபைனல் எக்ஸாம் ஆஃப் த பெஸ்ட், அதாவது 12th எக்ஸாம் எழுதிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நாட் அப்ளை, ஷுட் நாட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு வந்து 500 ரூபா. செகண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணி அவுட் ஆஃப் ஃபீஸ் வந்து இருங்க வரேன் 500. அதில் 400 ரூபா வந்து ரீஃபண்டபிள். எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து 400 ரூபா வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அந்த 400 ரூபா ரீஃபண்ட் ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி, மைனர் கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்டி, அது அவங்களுக்கு எல்லாமே வந்து 250 ரூபா போட்டிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் வந்து 500 அப்ளிகபிள் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே அப்படி நம்ம பார்த்தோன்னா 80 பக்கம் இருக்குது. நம்ம 80மே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்னென்ன கொடுத்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அது சம்மந்தமாக பாருங்கள். அந்த கேஸ்ட் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை இல்லை நம்ம இது எனக்கு எல்லாத்தையும் வாசிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் அவர் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி சர்ச் பார் வரும். இப்போ இதில் போயிட்டு இப்போ நான் கொடுக்க பாருங்கள், எஜுகேஷ்னல் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கே அந்த வேர்டு இருக்கோ அந்த வேர்டு இருக்கும். இல்லை எனக்கு ஏஜ் லிமிட் பார்க்கணும் அப்படின்னா ஏஜ் ஸ்பேஸ் லிமிட்டு அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஏஜ் லிமிட்டுன்றது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படி இந்த அடுத்தடுத்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா பேட்டர்ன் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். அது இல்லை சிலபஸ் இதை வந்துச்சு பாருங்கள், சிலபஸ்ன்னு டைப் பண்ணோன்னே ஸோ நீங்கள் ஃபுல்லாத்தையும் எனக்கு வாசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ட்டு. நிறைய சேனலில் ஹவு டு அப்ளைன்றதை போட்டிருப்பாங்க. நான் ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் என்ன வந்திருக்கு என்ன டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஹவு டு அப்ளை ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஹவு டு அப்ளை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே. இந்த சிலபஸ் நம்மளால் ரெடியாக முடியுமா, ஏன்னா எக்ஸாம் டேட் எதுவும் அவங்க சொல்லலை. ஸோ
சொல்லாத வரையே நல்லதுன்ட்டு சீக்கிரம் படிக்க ஆரம்பித்தா படிச்சிடலாம். அதனால் அதுக்கடுத்து சிலபஸ் பார்த்துக்கோங்க. சிலபஸ் பார்த்துட்டு இதுக்கு எங்கெங்கே ரெஃபர் பண்ணணும்னு நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எங்கெங்கே பார்த்து என்னென்ன படிக்கணுன்றதையும் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மறக்காமல் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டிங்கனாலே போதும், எல்லா எக்ஸாமுக்கும் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்சளவு இந்த சிலபஸ் வாசிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பேஜ் நம்பர், அவங்க கொடுத்துருக்க பேஜ் நம்பர் வந்து 21/77 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸு, அதாவது 1.5 ஹவர்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 40 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 30 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு 30 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு. எக்ஸாம் டியூரேஷன் வில் பி 120 மினிட். இந்த எக்ஸாம் டியூரேஷன் வில் பி 120 மினிட்ஸ் ஃபார் எலிஜிபிள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு மட்டும் 120 மினிட்ஸு, மற்ற எல்லாத்துக்குமே 90 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 there will be a negative mark and 1/3 marks shall be reduced for each wrong answer. அதாவது 3 ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாஜிக்னு தான் நினைக்கிறேன். இல்லை எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டெஸ்ட் இருக்கும். அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை தான் சிபிடின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன அப்படின்றதையும் அண்டு நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன பார்க்கணும், அதோட சிலபஸ் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன படிக்கணும், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடமு, அப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அனாலிசிக்ஸு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் மொத்த மார்க்கில் அப்படின்னா, யூஆர்னா 40%, இடபிள்யூஎஸ்னா 40%, ஓபிசி நான் கிரீமினா 30%, எஸ்சினா 30%, எஸ்டினா 25%. Percentage of marks eligibility may be relaxed by 2 marks for PW candidates in case of shortage of PWD candidate ஷார்ட்டேஜாக இருந்தால் 2 மார்க் ரெடியூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி டெஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் 90 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேக்ஸில் 35, ரீசனிங்கில் 35, மொத்தம் 120 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 120 மினிட்ஸ் கொடுப்பாங்களாம், பார்த்துக்கோங்க. இதிலே அதே மாதிரி தான் மார்க், நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. அதுக்குரிய மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையானவங்க கீழே பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்ஆர்பியில் வருது, மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனை. அண்டு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எதுவும் தேவை அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ என்ன எக்ஸாம்னாலும் நம்ம தினமணியில் வர கரண்ட் அஃபேர் வந்து அப் டு டேட்டாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அது சென்ட்ரலுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும், ஸ்டேட்காக இருந்தாலும் யூஸ் ஆகும். நான் வெறும் டிஎன்பிசி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் இந்தியா சம்மந்தமான நியூஸு, வேர்ல்டு சம்மந்தமான நியூஸு, எக்கனாமி ரிலேட்டடான நியூஸு, இஸ்ரோ சம்மந்தமான நியூஸுன்ட்டு எல்லா நியூஸும், டிஆர்டிஓ சம்மந்தமான நியூஸு, வேறு என்னென்ன நியூஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக, அப்புறம் என்விரான்மெண்டல் ஓரியன்டாக என்னென்ன அப்டேஷன் வருதோ எல்லாமே நம்ம சேனலில் அந்த பேப்பரில் அன்றைக்கி நம்மளை மீறி எந்த நியூஸ் வெளியே போகாத அளவு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தமிழ் பேப்பராக இருக்குது, இது எப்படி தமிழ் பேப்பர்லேருந்து எடுக்கீங்க, இது எப்படி உங்களுக்கு சென்ட்ரல் யூஸ் ஆகுன்ற மாதிரி யோசிக்காதீங்க நீங்கள். ஏன்னா அதில் வர எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு எல்லாமே இந்த சென்ஸ் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கிற எல்லாமே ஒன்று விடாமல் ஒரு நாள் எடுத்து பர்ஃபெக்டாக போட்டுட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப் கொடுத்துருவோம், அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள், விட்றாதீங்க. டிஎன்பிசியில் அடுத்தது எக்ஸாம்ஸ் இல்லை, வேறு என்ன ரெடி பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் தெரில அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு என்ன பண்ணலாம், சிலபஸ் என்ன, நமக்கு படிக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கிறவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணி ஒன்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அல்லது நாளைக்கு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.